கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்கிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று. இன்றைக்கு வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, பலவித தேவைகளோடு, பிரச்சனைகளோடு காணப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதன் நடுவில் ஆண்டவர் தாவீதை சொல்ல வைத்தது போல, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லுகிறார். இது போன்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலும் நிச்சயமாகவே கர்த்தர் தருவார். தாவீதுடைய அனுபவம் பாருங்கள். அவர் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வறண்டதான ஒரு வாழ்க்கை, விடாய்த்து போனதான தண்ணீரற்றதுமான நிலத்தில் வாழுகிற ஒரு வாழ்வுக்கு நேராக காணப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் அவர் விதமான ஒரு ஆனந்த களிப்புள்ள உதடுகளை கர்த்தர் கொடுத்தார். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவருடைய ஆத்துமா திருப்தியானது. காரணம் என்ன தெரியுமா? அவர் அதிகாலமே கர்த்தரை தேடினார். அவர் சொன்னார், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதிகாலமே தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனை நடுவில் இருந்தாலும் தாவீது சொன்னது போல சொல்ல முடியும், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் தேவன் நடத்துவதற்கு போதுமானவர். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற இடம் அற்புதத்தை காண முடியும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறாங்க. காலை தூரம் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்களே, கண்டடைத்தக்க சமயத்தில் தேடுங்க. இன்றைக்கு எந்த நிலைமையில், பிரச்சனையில், வேதனையில் நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்ய ஆண்டவர் போதுமானவர். ஆகவே தேவ பாதத்தில் இருக்கிற இதை கேட்கிற நீங்கள் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். அதிகாலையிலே தேடுவதற்கு ஒப்பு கொடுங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். உங்கள் ஆத்துமா திருப்தியாகும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இன்றைக்கு அர்ப்பணிங்க, தேடுங்க, செபிங்க. இதே அனுபவத்தை ஆண்டவர் தந்து சொல்லுவார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லி மகிழ கர்த்தர் உதவி செய்வார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றிலும் இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு, இந்த வசனம் எனக்கு தந்திருக்கிற தேவன் இந்த கால வேளையில் தந்திருக்கிற வார்த்தை என்பதை நீங்கள் பற்றி கொண்டு அதற்காக நீங்கள் அர்ப்பணிங்க, செபிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரு நிமிடம் செபிப்போமா? கண்களை மூடி. எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கி இந்த கால வேளையில் தந்திருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து நின்று செபிக்கிறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும் என்று நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களையும் அவ்வண்ணமாய் கர்த்தர் நடத்தி நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி அதிகாலமே தேடி உடைய அன்பை நாங்கள் உரிமை பாராட்டி அவ்விதமாக நிற்க கர்த்தர் கிருபை தாரும், எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.